அதிகாரம் 1 நாம 8 வசனங்களை வரை தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 நான் படிக்கிறேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவரிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அகட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அமைதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகளின்படி நாம வேத வார்த்தைகளை தியானிக்கிறோம். ரொம்ப நேரம் நம்ம ஜெபித்தோம். கொஞ்சம் தயவு செய்து நம்ம கூர்ந்து கவனிப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல் என்பது சலித்து போய்விடாதபடி அல்லது நம்பிக்கையற்று போய்விடாதபடி. இன்னும் சொல்ல போனா ஜெபம் பண்றதுக்கு சோர்வு வந்துவிடக்கூடாது. எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை பற்றி ஒரு உண்மையை சொல்றாரு. இப்போ எனக்கு ஒரு கேள்வி இப்படி எழுந்துச்சு, உங்களுக்கும் கூட ஒரு வேலை அப்படி எழும்பலாம். என்ன அப்படின்னா, நம்ம தான் ஆண்டவருடைய பிள்ளை தானே. ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறப்போ நம்ம தேவைகளை கேட்டா அவர் உடனே கேட்கலாமல்ல. எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு இருந்தாதான் கேட்பாரா? ஒரு வார்த்தை சொன்னா, ஒரு ஜெபம் பண்ணா ஏன் நம்ம பிரச்சனை மாறக்கூடாதா? ஒரு ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்டு உடனே அற்புதம் செய்யக்கூடாதா? அவர் சர்வ வல்லமை உள்ளவர் ஆயிற்று. ஏன் சோர்ந்து போகாம எப்பவுமே ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா நமக்கு அப்படி ஒரு கேள்வி எல்லாம் வரும். எனக்கு அப்படி வந்திருக்கு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு எப்பவுமே சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு காரியத்தை கண்டுபிடித்தேன். என்ன அப்படின்னா, இங்க ஆண்டவர் ஒரு உண்மையா சொல்றார். ஒரு ஏழை இருக்கிற ஒரு அநீதியான ஒரு மனுஷனுக்கு போய் அவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அந்த அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லி சும்மா போய் கேட்கிறான். அந்த எஜமா, அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். ஒன்னும் மனுஷனை மதிக்கணும், இல்லைன்னா கடவுளுக்காக. இவங்கிட்ட ரெண்டுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஏழைகளுக்கு ஏதாவது நீதி கிடைக்குமா? ஹலோ, கண்டிப்பா கிடைக்க சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த என்ன பண்றாங்கன்னா, தினந்தோறும் டெய்லி போய் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல போய் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. டெய்லி போய் கேட்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு ஏழை விதவை எங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அந்த அம்மாவுடைய கஷ்டத்தை சொல்லிட்டே இருக்காங்க. நைட்டு 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 10:30 ஆச்சு, 11 ஆச்சு, 12 மணி ஆச்சு. ஆனா அந்த அம்மா தலைமையில் உட்காந்து சொல்லிட்டே இருக்க. அந்த அம்மா சொல்லிட்டே இருக்கு,
எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை அப்படின்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த பாஸ்ட் படுத்துட்டு சொல்றாரு, ஐயோ தங்கமணி இந்த அம்மா அனுப்பிடியாயோ, நான் தூங்குறதா இல்லையா, என்ன வேணும்னே கூட்டியாங்கன்னா வம்பு பண்றா அப்படின்னு கேட்டான். ஏன்னா நம்ம என்ன பண்ணுது, தலைமையில் உட்காந்துக்கிட்டு எனக்கு வீடு இல்லை வீடு இல்லை வீடு இல்லை அப்படின்னு என்ன பண்ணுது சொல்லிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 8 மணிக்கு ஆரம்பிச்சு 9, 10, 11, 12 ஆகி கூட அதே சொல்லிட்டு திரும்ப திரும்ப நான் இப்படி கஷ்டப்படுறேன், புருஷன் இருக்கிறேன், எனக்கு வீடு இல்லை வீடு இல்லை அப்படின்னு. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவரு புலம்புனாலும் இந்த அம்மா அனுப்பியா அப்படின்னு புலம்புனாலும் இன்னொரு போஸ்ட் சொன்னாரு, அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ள ஒரு நல்ல வீட்டை அந்த அம்மாவுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது நான் யோசிக்கிறேன் என்னன்னா, அவர் செய்யல, ஆனா நம்ம என்ன பண்ணுது, மயாம புலம்புது, என் கஷ்டத்தை சொல்லி சொல்லி புலம்புது. அது கேட்குது, தொடர்ந்து கேட்டதுனால யாரோ ஒரு மனிதன் மூலியமா அந்த அம்மாவுக்கு நன்மை நடந்தது, கிடைத்தது. இங்க ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, ஒரு நியாயாதிபதி, ஆனா அவங்க தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான். ஆனா இந்த ஏழை விதவை அவங்கிட்ட நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தினமும் போய் போய் என்ன பண்ணுது, தினமும் போய் அந்த ஆளை தொல்லை பண்ணிட்டே இருக்கு. எனக்கு நியாயம் செய்யும், நீ வா, நீ வந்தா சரியாயிரு, நீ சொன்னா அவன் கேட்பான், நீ தான் வந்து என் நியாயத்தை தீர்த்து வைக்கணும், உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்ல. இப்படியே பேச பேச அவர் அந்த ஆள் சொல்றாருமா, 4வது வசனம் பாருங்க, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனது இல்லாத இருந்தது. ரொம்ப நாளா அவனுக்கு மனசே இல்லை. ஏன்னா அவன் மனுஷனை மதிக்காதவன், தேவனுக்கும் பயப்படாதவன். அவனுக்கு அந்த மனசுல அந்த விருப்பமே இல்லை, அந்த அம்மாவுக்கு ஏதாவது நியாயம் செய்யணுங்கிற அந்த எண்ணமே மனது இல்லாத இருந்தது. ஆனா பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும், அவனே சொல்றான், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமல் இருந்தோம். நான் இப்படிப்பட்ட மனுஷனுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் கூட இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால், எப்பவுமே வந்து என்ன பண்ணுது, நீதான் நியாயம் இருக்கு, நீதான் செய்யணும், நீதான் செய்யணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டபடினால என்னை அழைக்காதபடிக்கு, இனிமேல் இன்னும் விட்டோம்னா இனி என்ன பண்ணும், மறுபடியும் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருக்கு, என்னை இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால என்னை தொந்தரவு செய்யாம இருக்குங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், போய் ஒருவேளை நான் நினைக்கிறேன், நைட்டு படுத்துட்டு காலையில் எந்திரிச்சு உடனே இந்த அம்மா வரப்போகுது, நான் நேரமே எந்திரிச்சு அந்த அம்மா வர்றதுக்குள்ள நான் என்ன பண்ணிடுறேன், போய் அந்த நியாயத்தை தீர்த்து வச்சுட்டு வரேன் அப்படின்னு போய் தீர்த்து வச்சிடறேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வசனம் பாருங்க, 6வது வசனம் பாருங்க, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். நம்மள யோசிச்சு பார்க்க சொல்றாரு. அந்த அநீதியுள்ள ஒரு மனுஷன் சும்மா டார்ச்சர் பண்ணி எனக்கு செய்யு சொன்ன உடனே அடிக்கடி வந்து என்ன அழட்டாதபடிக்கு நான் நியாயத்தை செஞ்சிருன்னு சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற, சிந்தித்து பாருங்க. இதுல சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்கு, மனுஷனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன், நியாயம் செய்கிற விருப்பமும் அவனுக்கு இல்லை. ஆனா நம்ம டெய்லி போய் நின்று எனக்கு நியாயம் செய்யணும்னு சும்மா வந்து என்ன தொந்தரவு செய்யக்கூடாது விட்டா நம்ம டெய்லி வந்து என்ன பண்ணணும், என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால நான் செஞ்சிருன்னு நினைச்சான் பாருங்க. இங்க ஆண்டவர் என்ன சொல்றா, அவன் சொன்னதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அவனுக்கே சும்மா கேட்டப்போ செய்ய முடியலன்னா, இப்ப அவர் கேட்கிற ஆண்டவர், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நீதி உள்ளவர். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை சொல்றோம். பாருங்க, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. கேட்கிறார், அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் பாருங்க, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை சொல்றோம். தேவன் எப்படிப்பட்டவர், சீக்கிரமா நியாயம் செய்கிறவர். பாருங்க, அநீதிகளும்
அடிக்கடி போய் சோர்ந்து போகாம எடுக்கிறாம ஜெபம் பண்றப்போ விண்ணப்பம் பண்றப்போ அவன் நீதி செய்யறான்னா நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு ஞானம் செய்யாது இருப்பாரோ அப்படின்னு கேட்டு அவரே சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? சீக்கிரமாய் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப தேவன் சீக்கிரமாய் நியாயம் செய்கிறவர் தானே. அப்புறம் ஏன் நம்ம சோர்ந்து போகாம அடிக்கடி ஜெபம் பண்ண சொல்றாரு? நம்ம தேவன் சீக்கிரமா பதில் தர்றவர். நம்ம ஜெபம் பண்ணா உடனே பதில் தர்றவர். பின்னையே அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லி உங்களுக்கு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்ன அப்படின்னா பாருங்க, தேவன் நீதிபரர். தம்மால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான் நாம. நமக்கு தேவைகள் நிறைய உண்டு. ஒருவேளை பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், விளைவினமா இருக்கலாம், கடன் பாரமா இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அல்லது குழந்தை தேவையா இருக்கலாம், திருமண தடையா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு தேவை. அதை நம்ம கேட்கும் பொழுது ஏன் சும்மா சும்மா கேட்கணும்? ஏன் தொடர்ந்து கேட்கணும்? ஏன் தேவன் அப்படி விரும்புறாரு? ஏன் தொடர்ந்து ஜெபிக்கும்படி சொல்றாரு? ஏன் அப்படின்னா நாம தேவன் நீதிபதிகள் தான், நாம் நீதிமான்கள் அல்ல. பாருங்க, சில சமயத்துல நம்ம எல்லாத்தையும் அக்யூரேட்டா 100% சரியா செய்யணும் அப்படின்னா இல்ல. வேதத்தின்படி நம்ம சரியா எத்தனை பேர் வாழ்றோம்னு சொல்ல முடியும்? நான் 100% பைபிள் படி தான் வாழ்றேன். நம்ம அப்படி சொல்ல முடியுமா? ஹலோ, நம்மளால அப்படி தெளிவா சொல்ல முடியாது. ஆனா பாருங்க, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. நான் பைபிளை கேட்காம வாழ்ந்துடுறேன், பைபிளுக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்துடுறேன். சில சமயம் ஆண்டவருக்கு பிரியமா வாழ முடியல, சில சமயம் பைபிளை கடைபிடிக்க முடியல. அப்ப வேதத்தை என்னால கேட்க முடியல. பைபிள் சொல்றது வேதத்தை கேளாதபடி ஒருத்தர் ஜெபம் பண்ணா அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாமா? சரி, நான் அருவருப்பான ஒரு ஜெபத்தை பண்ணி ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா? ஹலோ, நான் வேதத்தை கேட்கல, அவருக்கு பிரியமா வாழல, ஆனாலும் நான் ஜெபிக்கிறேன். பாருங்க, நான் வேதத்தை மீறி இருக்கிறதுனால, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனதுனால, சில பாவங்கள் எங்கே இருக்கிறதுனால நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் கேட்காதபடி கூட சில சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். ஆனா அடிக்கடி ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம உறவு தேவனுக்குள்ளாய் நீடிக்கிறது. நான் அடிக்கடி ஜெபம் பண்றப்போ நான் என்ன தேவனுக்குள்ள வெளிப்படுத்துகிறேன், என் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்கிறேன். தேவ சமூகத்தில் நான் போய் உட்கார்றப்போ என் விசுவாசம் பலப்படுகிறது. என்னுடைய குறைகளை எல்லாம் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். சில பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அப்பா வீட்டுக்கு வர்றாங்க, ஓடி போய் ஒழிஞ்சுக்குவாங்க. ஏதாவது மீறுதல் பண்ணிட்டாங்கன்னா அப்பா வீட்டுக்கு, அப்பாவோ அம்மாவோ வீட்டுக்கு வர்றாங்கன்னா இவங்க தப்பு பண்ணியிருந்தா என்ன பண்ணிக்குவாங்க? ஆதாம வியாபாரம் மாதிரி எதிர் தோட்டத்துக்கு தேவன் உலகம் வர்றப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தப்பு பண்ணதுனால ஓடி போய் என்ன பண்ணிட்டாங்க? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா நம்ம தவறு இல்லை அப்படின்னா அவருடைய சமூகத்துல தைரியமா போய் என்ன பண்ணலாம்? நிற்கலாம். சரி, ஒருவேளை நான் தவறே பண்ணியிருக்கிறேன், அவர் சமூகத்துல நான் போய் நிக்கிறப்போ அவர் முகத்தை பார்க்கிறப்போ நான் தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கு. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்ம சில சமயத்துல மீறி நடந்துடணும், பாவம் செஞ்சிடணும். ஏசாயா 51ஆம் அதிகாரம் பாருங்க, 59ஆம் அதிகாரம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1-2 பாருங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது,
உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு, ஏனென்றால் உங்கள் கைகள் ரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவும் நியாயம் கேட்டு வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழங்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். மனுஷன் அப்படிதான் இருக்கிறான். ஆனா கடவுள், அவர் தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நம்மளை காப்பாற்ற முடியாதபடி அவருடைய கை வந்து குறுகின கையெல்லாம் இல்லை. அவர் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்மை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் தான் அவருக்கு நமக்கு தடையா இருக்குதாமா. பாருங்க, அப்படி தடையா இருக்கிறதுனால நம்ம ஒரு தடவை, தடை இல்லைன்னா நம்ம ஒரு தடவை ஜெபிச்சோம்னா என்ன பண்ணிடுவாரு? ஹலோ, உடனே ஆசீர்வதிச்சிருவாரு. தடையா இருக்கிறதுனால நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தொடர்ந்து நம்ம அவரிடத்துல மன்றாட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம ஜெபத்தினாலே அவரிடத்துல நெருங்கி சேருகிறோம். ஜெபத்தினாலே நம்முடைய தேவைகளை, நம்முடைய பிரச்சனைகளை நாம் தேவனிடத்துல சொல்லுகிறோம். ஒரு அநீதியுள்ள மனுஷனே செய்யறானா தேவன் அதை விட செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால இணக்கமான தேவ பிள்ளைகளே, உங்கள் தேவைகளை, உங்கள் குறைகளை, உங்கள் பிரச்சனைகளை, உங்களுடைய பலவீனங்களை, உங்களுடைய வியாதிகளை, உங்களுடைய கஷ்டத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அடிக்கடி தெரியப்படுத்துங்க. போங்க, காலையில, சாயந்தரம், மதியம், எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உங்க தேவைகளை நீங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மேல உங்க பாரத்தை வச்சிருங்க. நிச்சயமாய் அவர் நமக்கு பதிலை தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஏழை விதவனுடைய தேவையை ஒரு அநீதியுள்ள ஒரு எஜமானே, அநீதியுள்ள ஒரு நீதிமானே சந்திக்க முடியுமானால், அவருக்கு ஒரு நல்ல நியாயத்தை செய்ய முடியுமானால், நம்முடைய தேவன் நீதிபரராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம தேவைகளை சந்திப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா?